இந்த பையன் பாருங்கள் தீர்த்த எடுக்க உள்ளே போகிறான் பாருங்கள். இப்போ நம்மளால இருப்போம், நான் இல்லாமல் போயிடுவோம். இது வந்து புள்ள தலைமுறைக்கு இருக்கிற மேலே எப்படி ஏறுறாங்க பாருங்கள். செயினை பிடிச்சி இந்த மாதிரி தான் ஏறணும். ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃப்ளையிங் ஃப்ரீடம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சித்திர வட்டம் கீரனூரில் இருக்க கொண்டரங்கி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மலையோட ஹைட்டு 3825 அடிங்க. இந்த மலையோட உச்சியில் மல்லிகார்ஜுனன் என்ற சாமியும் மலையோட அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் என்ற கோயிலும் இருக்குது. வாங்க மலை பயணத்தை தொடங்குவோம். மலை உச்சியில் இருக்கிற மல்லிகார்ஜுன சாமியை தரிசனிக்கிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்க கெட்டி மல்லீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு மலை பயணத்தை தொடங்குவோம். இந்த கோயிலை பற்றின சில டீட்டெயிலாக இருக்குது வருங்க போர்டில். நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கோசரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த மலை மேலே நம்ம ஒரு தடவை மேலே ஏறுறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் மேலே போகிறதுக்கு ஆகும். கீழே வர்றதுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். சில பேர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி வராங்க. இவர் ஒரு 1 மணி நேரம் 44 நிமிஷத்தில் இந்த மலையை 3 தடவை மேலே ஏறிட்டு கீழே இறங்கி வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுங்கிறது இவரோட ஆசை. இன்றைக்கி 170வது நாளாக அதே மாதிரி தினமும் 3 முறை மேலே ஏறிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம வரும்போது நம்ம சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம போகும்போது அதே மாதிரி முதல் பயணத்தை தொடங்குறாரு. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிற டயத்தை வச்சு கால்குலேட் பண்ணிக்க வராமா டைமை, எவ்வளோ நேரத்தில் போகிறாரு வராருங்கிறத பார்ப்போம். மக்களே, என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நான் வந்து இந்த கொண்டரங்கி மலையில் வந்து டெய்லி கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்து டெய்லி நான் பயிற்சி எடுத்துக்கிறேன். டெய்லி 3 வாட்டி ஏறிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த 3825 அடி இருக்க அந்த கொண்டரங்கி மலை வந்து 20 நிமிஷத்தில் மேலே ஏறிட்டு இருக்கிறேன். 10 நிமிஷம் கீழே ஏறிட்டு இருக்கிறேன். 1.5 to 1.25 நேரத்தில் வந்து நான் இந்த கொண்டரங்கி மலை 3 நாள் ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்காக போகிற வழிமுறை வந்து இன்னும் நான் சரியாக வந்து கிடைக்கல கைடன்ஸ் வந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன் நிறைய ஷேர் பண்ணி நான் வந்து ஒரு கைடன்ஸ் கிடச்சி கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு உதவி வந்து சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன். கோபாலகிருஷ்ணனோட கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு சாதனை வெற்றி பெற நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம மலை பயணத்தை தொடங்குவோம். வாங்க பயணிக்கலாம். நுழைவாயிலில் முதல் படியை எடுத்து வைக்கிறோம். இந்த மலையோட பேர் கொண்டரங்கி மலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, கொண்டல் என்றால் மேகம்னும், அந்த மேகம் இறங்கி வந்து இந்த மலையை தொட்டுட்டு போகிறதுனால கொண்டரங்கி மலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடையாளமாக கரெக்டாக நீங்களே பார்க்கலாம் பாருங்களேன். மேகம் பாருங்கள், அந்த மலையவே சுற்றிலும் மறைச்சிருச்சு, மலையே தெரியல. எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். கோயிலோட இடது பக்கம் ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது. படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் கொஞ்சம் செதுக்கப்பட்ட படிக்கட்டும், வேறு இடத்துல ஒரு சின்ன கூடாரம் மட்டும் அமைச்சிருக்காங்க.
ஃபுல்லாக பாருங்களேன். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது மலை எப்படி தெரியும், இப்போ அந்த மலையே தெரியல. சுற்றியில் அப்படியே மேகம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. காலைல டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7:22 கரெக்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வரைக்குமே நான் அந்த மேகமெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஓடுங்க வேகமாக ஓடுங்க, நாங்கள் நடந்து தான் வருவோம். கின்னஸ் ரெக்கார்டுக்காக தம்பி ஓடி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா, அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்படி இங்கண்ணா மலை உச்சிக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? கோயில் வரைக்கும் போயிட்டு எப்போ எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க மேலே? 5:30 போயிட்டீங்களா? சரி சரி. பூசாரி மேலே வந்துட்டாருங்களா? போயிட்டுருக்காருங்க, என்ன போயிருப்பாரு. ஓ போய்கிட்டு இருக்காருங்களா? இன்னும் கோயில் திறக்கலை? சரி சரிங்க. கோயிலில் நம்ம வந்து இந்த சீட்டு மாதிரி போட்டுருந்துச்சு, அந்த இடத்துல இருந்து வந்தோம். நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை பாருங்கள். சுற்றிலும் இந்த மலையை சுற்றி எல்லாமே ஹில்ஸாக தான் இருக்குது. இதில் எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது பாருங்கள். 3825 அடி உயரம் இருக்குது. அந்த மலைக்கு தான் இப்போ போகிறோம். இப்போ வரும்போது நல்லா மேகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூரியன் வரவும் மேகமெல்லாம் கலையுது. வாங்க பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் கீழே செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றியில் எல்லாம் காஞ்சிருச்சு. கரெக்டாக டைமு ஒரு 7:30 தான் ஆகுது. வெயில் வந்துருச்சு. 7:30க்கே வெயில் கொளுத்துது. இடமே பாருங்கள், எங்கே பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஹில்ஸை பார்க்க வர மாதிரி நல்லாயிருக்கு. கூட வர இந்த நண்பர்கள் பாருங்கள், வரும்போது ஏதோ வேறு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா தமிழ் நம்மளோட சூப்பராக பேசுனாங்க. இங்கேன்னு பார்த்தா நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? சேலம். சேலமா? சேலம் செவ்வாப்பேட்டை. செவ்வாப்பேட்டை எதுவுமே தான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் குஜராத்தா? அதெல்லாம் 10-15 தலைமுறைக்கு முன்னாடி. இப்போ 10-15 தலைமுறையாக இங்கே தான் இருக்கீங்க, சேலத்தில் தான் இருக்கீங்க. வந்து இங்கே வரைக்கும் இல்லை, இந்த மேலே செங்குத்தாக ஏறுற இடத்துல அங்கே தான் இருந்துச்சு. இந்த யூடியூப்பில் பால் நாய்க்கர்னு ஒரு ஐயா இருப்பார் பாருங்க, அவர் அப்படியே வரிசையாக அந்த கோயிலோட இறக்க வரைக்கும் போடணும்னு அவரோட ஆசையமாக ஃபுல்லாக இங்கே வரைக்கும் இப்போ போட்டுட்டாருன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்மளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் மேலே மலைக்கு ஏறி வந்திருக்கோம். இது வரைக்கும் கம்பி போட்டுட்டார் அவர் நினச்ச மாதிரி. ஒரு வயசு 85ங்கிறாரு. மேலே மலை இது இருக்காரா இல்லை இன்னும் கோயிலுக்கு வரலையான்னு தெரியல. போகிறதுக்குள்ளே பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஹிப்ஹாப் ஸ்டைலில் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. உங்கள் பேர் என்ன ப்ரோ? பாலசசி. பாலசசி. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். சென்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு வசதி வரீங்க? கோயிலுக்கு வசதி வரோம். நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக கோயிலில் படுத்துக்கிட்டு. ஓ கோயிலில் நைட் ஸ்டே பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. போயிட்டோம். சென்னையில் எந்த ஏரியா? திருச்சூர். ஓகே ஓகே. 3 பேருமே அங்கே தான். நான் கரூர். ஓகே. யூடியூப்பில் பார்ப்போம் ப்ரோ. இந்த மலையை ஒரு 20% தான் மேலே ஏறி வந்திருக்கோம். வந்தோடனே செங்குத்தாக ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட படியை தொடர்றோம். இந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமும் படிக்கட்டு செதுக்கியிருக்கு. இடையில கம்பி போட்டுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கம்பி இல்லைன்னா கொஞ்சம் நடக்க பயமாக தான் இருக்கும். எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இன்னும் இதோட செங்குத்தாக மேலே இருக்கும். அங்கே ஏறும்போது காலெலாம் நடுங்கிற ஒரு ஃபீலை நம்ம ஃபீல் பண்ண முடியும். தெரியுதுங்களா யாருன்னு? கோபாலகிருஷ்ணன் கின்னஸ் ரெக்கார்டுக்கோசரம். நாங்கள் இப்போ தான் பாதி மலைக்கு மேலே கொஞ்சம் ஏறி இருக்கோம். அவர் மேலே போயிட்டு கீழே போய் திரும்பி கோயிலுக்கு போயிட்டு திரும்பியும் 2வது மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. அப்பா குளிச்சிட்டாரு ஃபுல்லாக. உண்மையானுமே அவரோட பாடி கண்டிஷனை பார்த்தீங்களா? நம்மளோட பாடி கண்டிஷன் இதுக்கே மூச்சு வாங்குது. அது கண்டிப்பாக வேர்ல்ட் ரெக்கார்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு முழு தகுதி இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. ஆள் குமிஞ்சு தான் உள்ள போக முடியும். ரொம்ப ஆழமெலாம் இல்லை. இடத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக சும்மா கொஞ்சம் தூரம் உள்ள கரெக்டாக ஒரு ஆள் உட்கார அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் முடிஞ்சுது. சர்க்கிள் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் முடிஞ்சது. எப்படி இருக்கு பாருங்க. நைட்லலாம் தங்குறது இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். மழை பெஞ்சாலும் நனைய மாட்டோம்.
இப்போ தான் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இருக்க இடம்னால மலையோட உச்சிங்க அதனால் நிழல்படுது. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் வெயில். இன்னும் உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சா நம்ம மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாயிரும். பிரிட்டிஷ்காரருக்கு பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து ஒரு எல்லை புள்ளியாக பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அசல் எல்லைகளை மீட்டெடுக்க ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு இந்த கொண்டரங்கி மலையவும் கொடைக்கானல் மலையவும் திருமலை மலைன்னு சொல்கிறாங்க. இந்த 3 மலையவும் ஒரு எல்லை புள்ளியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் கட்டமைப்பை முக்கோண ஆய்வு என அழைக்கிறாங்க. கடுமையான நிலநடுக்கத்துக்கு அப்புறம் தமிழகத்தின் புதிய நில எல்லைகளை தெரிவிக்க இந்த கட்டமைப்பு மிகவும் உதவியாக இருந்திருக்கு. போகும்போது போனார் பாருங்க கோபாலகிருஷ்ணன், மலைக்கு உச்சிக்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஹாய் மக்களே, போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. நடக்கிறதெல்லாம் இல்லை, ஓடி தான் போகிறது. மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஓட்டுறது தான் அவருக்கு வேலை. மேலே வர இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கு. அதுக்கான அந்த அடையாளமெல்லாம் பாசம் பிடிச்சி தெரியுது பாருங்க. ஆனால் இப்போ தண்ணியே காணும். வெயில் அவ்வளோ வெயில். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் தெரியும் எவ்வளோ சிரமம்னு. அப்போ மலைக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கே வருங்க, நம்ம நண்பர் கூட வந்தவர் அந்த பன்னு சாப்பிட்டுக்கிட்டே வந்தார். வந்தோன்னே ஒரே பாய்ச்சல் தான் மேலே பாஞ்சு பிடிங்கிட்டு போயிடுச்சு. நம்ம நண்பர் பயந்துட்டார் ரொம்ப. கீழே விழுந்துருந்தா என்ன வருது. அதனால் வரும்போது ஏதாவது தின்பண்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா பேக்கில் வச்சுக்கோங்க. மேலே போயிட்டு ஒரு சமுதாரமாக கோயில்கிட்ட உட்காருறது, மேலே இதுக்கிட்ட போய் சுற்றில 2-3 பேர் உட்கார மாதிரி இருக்க இடத்துல எடுத்து சாப்பிடுங்க. ஐயா தான் பால் நாய்க்கிறங்க ஒரு பேர். நம்ம மேலே கோயிலுக்கு மேலே போயிட்டு வர வரைக்கும் கீழே வரதெல்லாம் ரொம்ப சறுக்கலான பாறையாக இருக்குது. பயம் இல்லாமல் ஏறிட்டு இறங்குறோம்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஐயா தான். இவர் தான் அந்த கம்பியெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல பாறையில் துளையிட்டு அதை ஊனி எல்லாருமே அடிக்கிற வரைக்கும் எல்லாம் ஒரே ஆளே செஞ்சுருக்காரு. 37 வருஷமுங்க. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாலில் கறந்து 48 வருஷமா சாமிக்கு பால் நாய்க்கார். பால் கொண்டு போகிறீங்க மலைக்கு கொண்டுகிட்டு போகிறீங்க சாமிக்கு. இந்த கம்பி போடுறத பற்றி சொல்லுங்கள். கம்பி போடுறது அதோ இப்போ வேண்டுதலைக்காக வாங்கி கொடுக்குறாங்க. இங்கே கீழிருந்து முழுசாக போட்டு விட்டுறலாம்னு என்னுடைய மனசில் கீழே கொஞ்சோண்டு குறை இருக்கிறதையும் முழுசாக செஞ்சிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆசைப்படுறேங்க. 10 போட்டு நான் செஞ்சிடலாம்ங்கிற மனசுக்குள்ள. சரி சரிங்கய்யா. வந்து இப்போ நம்மளால இருப்போம், நான் இல்லாமல் போயிடுவோம். இது வந்து புள்ள தலைமுறைக்கு இருக்கிற கம்பி. உங்களால் இன்னைக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக ஏறுறாங்க இறங்குறாங்கல்ல. ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த குகைக்கு இந்த வழி தான் போகணும். போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே குமிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்தோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். குகையிலேருந்து மேலே வந்தோன்னே ஒரு பெரிய அப்படியே ரைட் சைடில் பெரிய பெண்டாக வளையுது. இந்த இடத்துல கம்பி மட்டும் இல்லைன்னா நடக்க அவ்வளோ பயமாக இருக்கும். கம்பி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள் ஒரு லாரி ஒன்று போகுது பாருங்கள், குட்டியாக எறும்பு மாதிரி தெரியுது பாருங்க. அப்பா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து மலை வச்சு இப்போ தான் தொடங்குறோம். நான் இவர் பேர் ரூபேஷ். ரூபேஷ் உங்கள் மூஞ்சியை காட்டுங்க. மேலே போகிற ஒரு பேர் விஸ்வா. விஸ்வா மேலே போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பாட்டில் தண்ணியை காலி பண்ணிட்டாரு. பண்ணையும் காலி பண்ணியிருப்பார். குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. இல்லைன்னா பண்ணு காலியாக இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் ஏறுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க. இந்த இடத்த பாருங்களேன், இங்கிட்ட எவ்வளோ சர்க்கிளாக இருக்குது,
கீழே இருந்து மேலே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு. என்னோடய ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அந்த செங்குத்து பாதை முடிஞ்சோடனே இன்னும் கோயில் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தோடனே ஒரு கல் ஒன்று செதுக்கியிருக்கு பாருங்க. முள்ளு 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 செதுக்கியிருக்கு. அதில் ஏதோ அந்த சிவன் படம் மட்டும் தெரியுது. பக்கத்தில் முன்னே ஒரு தவம் இருக்கிற மாதிரி தெரியுது. கீழே ஏதோ கட்டங்கட்டமாக இருக்குது. எழுத்தா இல்லை வேறு எதுவும் செதுக்கியிருக்காங்களான்னு தெரியல. எந்திரி வாங்குற ரூபேஷ் இல்லை ரூபேஷ் சான்ஸ்கிரிட்ல ரூபேஸ்னா பணம்னு அர்த்தம். ரூபேஷ்னா பணம். பணமே இப்போ எங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கு இந்த விழாக்கில். எங்கிட்ட கிழிச்சு பார்க்க வேண்டியதான் பணம் கொட்டுதா இல்லையான்னு. எங்கேயும் கொட்டாது. நீங்கள் வேணால் கொடுத்துட்டு போனால் உண்டு. நினைக்கிறேன் இந்த பாறை ஒன்று பாருங்கள் எவ்வளோ குட்டியாக சந்தை போகுதுன்னு. இது வந்துருச்சுனாலே கொஞ்சம் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோன்னு அர்த்தம். அங்கே இருங்க ஏதாவது தீனி கொண்டு வருவோம்னு பின்பறதுக்கு வரேன் ஒருத்தன். தீனி வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கிட்டு எப்படி பார்க்குறான் பாருங்க. பாருங்க குரங்குனா ரொம்ப பயம். அப்பா சரி ஏறுவாங்க. ஐயோ இந்த இடத்துல கம்பி இருக்கிற நினப்புலேயே வந்துட்டேன். ஒரு செகண்டு அவ்வளோதான் கீழே விழுந்துருப்போம். கோயில் வந்துருச்சுங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தோடனே பாருங்கள் இந்த சொனை ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த சொனை இருக்குது. தண்ணியே இல்லை, எல்லாம் வெயினால சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாதி பாறையை குடஞ்சி உள்ளுக்கு அந்த பாறையிலேயே சாமியெல்லாம் செதுக்கி சுயம்புலிங்கமாக இருக்குது. அந்த சுயம்புலிங்கத்தோட பேர் மல்லிகார்ஜுன சாமின்னு சொல்லி கும்பிட்றாங்க. இப்போ வந்ததில் உள்ளுக்க வீடியோலாம் எடுக்க வேணான்ட்டாங்க. சரி அவங்க மனசு ஆசைப்படியே உள்ளெல்லாம் எடுக்கலை. வெளியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இந்த இடத்துல வீடியோ பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொனை ஒன்று இருக்குது. இதில் வந்து கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாமே இங்கே தான். இந்த பையன் பாருங்கள் தீர்த்தம் எடுக்க உள்ளே போகிறான் பாருங்கள். இன்னும் இதில் சொனையில் தண்ணி அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெய்ய காலங்கிறதுனால ஃபுல்லாக ஹீட்டு, தண்ணி அந்தளவுக்கு உள்ளே வத்திருச்சு. இருந்தாலும் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே போகிறாங்க பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். வெளியே வந்து அப்படி பார்த்தீங்களா, அந்த பையன் உள்ளே போயிட்டு வெளியே வந்த இடம், அந்த சொனை பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் இந்த மலைக்கு வனவாசம் வந்தப்போ இந்த கோயிலுக்கு தேவையான நீரும் இந்த கோயிலுக்கு வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான நீரும் வேணுங்கிறதுக்காக பஞ்சபாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட சொனைன்னு இந்த சொனையை சொல்கிறாங்க.
இது மேலே வெயில் அதிகமாக இருக்கனால யாரும் அதிகமாக வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால நட சாத்த போகிறாங்க. இல்லை அங்கே இருக்கவங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டோம், எல்லாம் மலை உச்சிக்கு போக போகிறோம். மலை உச்சிக்கு போகிற போதே பாருங்க எல்லாம் போயிட்டு மேலே இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்கே ஒரு சின்ன கேவு மாதிரி குகை மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த கோயிலை ஒட்டியே இருக்குது இந்த இடம். அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன இது என்னது கூடா இல்லைண்ணா இல்லை, ஆனால் ஒரு குருவி கூடு இருக்கு பாருங்க. குருவி இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, இந்த கேவ்ல இருந்து பயணத்தை மலைக்கு தொடங்குவோம். போகிற வழியில் இந்த பாறையில் ஏதோ செதுக்கில வச்சுருக்காங்க. சின்ன சின்ன தமிழ் எழுத்துக்களில் எதை எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த விளையாடுவோம்ல அந்த மாதிரிலாம் கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. கோயில் இந்த பக்கம் இருக்குது, இவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க. கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கல்லின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம செடியாக பார்த்துருப்போம். அதெல்லாம் மரமாகவே இருக்குது. அதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா. இப்போ தான் நிழலையே பார்க்க முடியுது. பாருங்களேன், இந்த பக்கம் பாதையே இல்லை. இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன இந்த இடத்துல குமிச்சு தான் போகணும். பார்க்க கொஞ்சம் இடம் புதுசாக வேறு மாதிரி வேறு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. மேலே எப்படி ஏறுறாங்க பாருங்கள். செயினை பிடிச்சி இந்த மாதிரி தான் ஏறணும். ரொம்ப சிரமம்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு. இதுக்கு மேலே படிக்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 ஸ்டெப்பு மட்டும் அந்த செயினை பிடிச்சி தான் ஏறுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. நம்ம வந்த பாதை அங்கே இருக்குது. இந்த பக்கம் போகிறோம். அவ்வளோதான், மலை உச்சிக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். பிளேஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வியூ செம்மையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் தான் இப்போ உச்சிக்கு வந்திருக்கோம். பாதி பேர் வந்துட்டு நாங்கள் வரதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த பசங்க 3 பேர் சேலம், விஸ்வா, ரூபேஷ். உங்கள் பேர்? விபி. சௌராஷ்டிரக்காரவங்க, தமிழ் தெளிவாக பேசுகிறாங்க. நான் கரூர். இப்போ மலை உச்சியில் இருக்கோம். ஒரு ட்ரோன் ஷாட்டை போட்டு இறங்க போகிறோம். வெயில் நல்லா பிச்சு எடுக்குது, எங்களால் நிற்க முடியல. இதில் இவங்களாம் பாருங்கள், காலில் வேறு செருப்பு இல்லாமல் வந்துட்டாங்க. எல்லாம் பசங்க பூரா கீரனூராமா இல்லை கோயிலுக்கு கீழே.